அனைவருக்கும் வணக்கம். சிறு வயதிலே முடி நரைச்சிடுதுன்றாங்க, வெள்ளை வெள்ளையாக ஆயிடுதுன்றாங்க. அவங்களாம் அடிக்கடி நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சுன்னு அதே போல் அடிக்கடி கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சுன்னுவாங்க. அதே போல் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், தைலம் மாரி எண்ணெய் தடவுறதுக்காக. ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துங்க. அருகம்புல்லை பிடுங்கி துண்டு துண்டாக நறுக்கி அதில் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு வாரம் ஊற வச்சு அது எண்ணெயை வடிகட்டி தலைக்கு தடவி வந்தீங்கன்னா முடி நன்றாக வளரும், இளநரை மறையும். அதே போல் தைராய்டு குணமாக சில வழிமுறைகள். தைராய்டு அடிக்கடி குணமாகணும்னா சக்கரவள்ளி கிழங்கு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் வராது, தைராய்டும் கட்டுக்குள்ளே இருக்கும். அதே போல் மந்தாரப்பட்டையை கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா தைராய்டு கண்ட்ரோலில் வரும். அதே போல் ஒரு 1/4 கிலோ சவ் எடுத்துக்கங்க. தோலை நீக்கிட்டு நல்லா மிக்சியில் அடித்து சாறு எடுத்துக்கங்க. அதோட தேங்காய் பால் சேர்த்துங்க. அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா தைராய்டு கட்டுக்குள் வரும். அதே போல் ஜீரகத்தண்ணி நைட்டில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி அந்த ஜீரகத்தையும் சாப்பிடுங்க, தண்ணியும் குடிங்க, தைராய்டு கண்ட்ரோல் வரும். அதே போல் கடற்பாசி விற்கும். கடற்பாசியை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா தைராய்டு கட்டுக்குள் வரும். அதே போல் சீத்தாப்பழி பழம் இருக்காங்க, அதனுடைய தழைகளை எடுத்து கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னாலும் தைராய்டு குணமாகும். அதே போல் பூசணி இலையை கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுன்னு வந்தீங்கன்னா கேன்சர் வராது, கண் பார்வை அதிகரிக்கும். அதே போல் பெண்களுக்கு கரு உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் அதிகமாக பெருமைப்படக்கூடாது. அதிகமாக பெருமைப்படுறது கர்வம் இருந்தால் இதய நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதிகமாக கவலையும் துயரமும் இருந்தால் நமக்கு வயிறு சம்பந்தமான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் துக்கமும் அழுகை இருந்ததுன்னா சுவாச பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதிகமாக பயமும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நமக்கு சிறுநீரக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதிகமாக கோவப்படுறதும் எரிச்சல் இருந்தால் கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்தோம்னா அனைத்து நோயும் வராது. அதே போல் நம்ம நுரையீரல் தான் முக்கியமானது, மூச்சுக்குழல். அதை சுத்தம் செய்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 2 டம்ளர் தண்ணி எடுத்துங்க. அதிமதுர பொடி ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி சாறு, 1/2 ஸ்பூன் தேன், 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, இது 3யும் கலந்து குடிச்சின்னு வந்தீங்கன்னா இரவில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே சாப்பிட்ட பிறகு குடிச்சின்னு வந்தீங்கன்னா 3 நாட்கள் அதுமாதிரி குடிச்சின்னு வந்தீங்கன்னா நுரையீரல் சுத்தமாகி இருமல் சளி இருந்தாலும் க்யூர் ஆகிடும். அதே போல் வழுக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு. அவங்களுக்கு முடி வளர சில டிப்ஸுகள் சொல்கிறேன். 5 கிராம் மிளகு எடுத்துங்க, 5 கிராம் கல் உப்பு எடுத்துங்க, 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துங்க. இது 3யும் அரைச்சி நல்லா ரெடி பண்ணி நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க, ஓவர் நைட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்துச்சி குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னே தலைக்கு தடவி குளிச்சுட்டு வாங்க, முடி நன்றாக வளரும். நன்றி, வணக்கம்.